குங்கும பொட்டழகி வண்டி கட்டி காரைக்குடி வண்டி கட்டி கருசமாறு ரெண்டு முன்னே கருசமாறு ரெண்டு முன்னே கண்டாங்க தலைகி கண்டாங்க தலைகி குங்கும
எப்படி இருக்குன்னு கலானியும் பாயம் போட்டு தூங்கிக்கிட்டா இருக்குன்னு. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி புகழ் முதற்றை உலக என்ற திருவள்ளுவர் வருகிறாங்க. பேரும் சார்ந்த இங்கு சிறந்த முறையில் ராக்கெட் ராஜா அவர்களுக்கு ஏழு கடைசீமை அதை ஆளுகின்ற நேர்மை, ஏழு கடைசீமை அதை ஆளுகின்ற நேர்மை. இவர் எங்க ஊரு ராஜா, தங்கமான ராஜா, இவர் எங்க ஊரு ராஜா, தங்கமான ராஜா. உசுப்பேத்தி வர்ற டான்ஸ் கூட ஆட சொன்னீங்க. கடைசியில் அம்பிட்டு இந்த ராக்கெட் ராசாவா நான் வரவே மாட்டேன். நீ பார்த்த வேலைதான். நீ உன்ன ஒரு 4 மைக் செட்டுக்கார பார்த்த வேலை கூட ஏன் உனக்கு ஏன் வேலைக்கு உடைய வச்சுக்க. கடைசியில அலர்மாலை அணிவித்து கௌரவப்படுத்தி அனைத்து உலகத்திற்கும் நன்றி என்ற வணக்கம் செய்து கொண்டு விழா கல்வியாளர் குரல் குளத்தை சேர்ந்த விழா கல்வியாளர் தாய்மார்களுக்கும் இளைஞர் நற்பணி மன்றத்திற்கும் இணை சார்பாகவும் என்னை சார்ந்த கலைக்குழுத்தின் சார்பாகவும் சிறந்தாத முறையில் நன்றி நன்றி கலந்த வணக்கம். ஐயா இங்கேயாவது புண்ணாடை அடைக்குது. சில ஊரை போயிட்டு போவேன். போனோம்னு வையே போன வெறும் மாலையை போட்டு முடிச்சுவேன். அந்த மாலையை சொந்த காசு போட்டு வாங்கிட்டு வர மாட்டாங்க. இந்த கோயில்ல அம்மனுக்கு போட்டு ஒரு மாலை, அந்த சாமிகளுக்கு நடக்கிற மாலையை பூரா அள்ளிக்கிட்டு வந்து நடிகருக்கு போட்டுறது. அதுலயும் சில ஊர்ல வந்து பொன்னாடை ஊத்துவாங்க. கோவணம் கட்டி கூட குடிக்க முடியாது. அப்படியே கொஞ்சம் பொன்னாடையை போச்சு விட்டுறது. அதனால நம்ம ஊர்ல சிறப்பான முறையில் மலர் மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய விழா மீண்டும் ஒரு முறை எங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். இனிமேலாவது பாத்ரூம்ல துண்ட கட்டி குளி பாப்பலாம். சரி நான் கூட அம்மனை கட்டியா குளிக்கிறேன். நீ வந்துகிட்டு சட்டி ஒண்ணு ஓட்டுக்கு வர ஒழுங்கா முடிஞ்சா மாத்திரம் காலில் விடுங்க. இல்லையா அன்னைக்குதே நீ மாட்டிட்டு போய் அவன் செஞ்சதுக்கு நீ பார்த்த சங்கத்துல காஞ்சி அடைஞ்சு எச்சி ஊர் இல்ல இல்ல சட்டியில ஊரா 40 ஓட்டை இத்தனி இத்தனி அந்த அரிசி இந்த இது முடியும் இடியப்பம் முடிகிற கண்ணு மாதிரி மாவை தூக்கி அமுக்கி வச்சு புளிஞ்சோம்டா இடியப்பத்தை வந்து ஒரு சட்டி கூட வேக வச்சு எடுத்துடலாம். எனக்காவது பரவாயில்ல. சொரிக்குளம் ஜெருவன் 150 இடத்துல இருக்கு. அப்படியா உங்க நீங்களாவது பரவாயில்ல. இங்கிட்டு பின்னாடி நிக்கிற அர்ச்சனனுக்கு சட்டி ஓடுற பழக்கமே கிடையாது. எங்க ஓட்டுக்காங்க வாழ்த்து காட்டியா பெரும் சார்ந்த பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இனி 10 மாசம் வயிற்றில் சுமந்தெடுத்த அன்னை மீனாட்சி இருக்கும் தாய்மார்களுக்கும் ஏடு போட்டும் எழுத்தாளர்களுக்கும் ஆற்றல் போட்டும் அறிஞர்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் விடுபுடைய மண்ணை கொண்டாக்கூடிய விவசாய பொருள் மக்களுக்கும் கடமை கண்ணியம் காவல்துறை நாளைக்கு அழைக்கிறோம். ஐயா உயர்திரு முக்குளத்தை சேர்ந்த காவல்துறை ஆய்வாளர் அவர்களை விழா மேடைக்கு அழைக்கும்படி விழா கமிட்டியாளர்கள் அழைக்கப்படுகின்றார்கள். பல வண்ணம் நம் எண்ணம் உங்கள் அதுக்கு ஒரு பாட்டை ரெடி பெரிய சொரட்டையாத்தர் போறீங்க. ஆமா அதுக்கு அடுத்தபடியாக கடமை கண்ணியம் மட்டும் பாடுறத ஐயா உயர்திரு காவல்துறைக்கு ஒரு சோற ஒரு கை தட்டுங்களே. அதுக்கு விஷயத்தை நான் சொல்றேன். உங்களை கை தட்டுங்க. கை தட்டணும். ஏத்தா பொம்பளையால் கூட என்னத்த கையே தட்ட மாட்டீங்க. ஒரு தண்ணி ஒரு பொம்பளையால் கொடுக்கலைன்னா 100 சண்டை ஒரு 100 முண்டை ஏக்குற கொண்ட மாசத்தை குடிச்ச 1000 என் கையை நல்லா சோற தட்டுங்க தவாப்பான். ஆம்பளையால் கூட கம்பிட்டு இருக்க பொம்பளையால் தட்டுங்க. பூரா சோம்பேறி. எனக்கு மண்டையில மசூர் இருக்கு. உனக்கு மண்டையிலையும் மசூர் இல்ல ஒரு இதுலயும் மசூர் இல்ல. எனக்கு இந்த உசுர் இருக்க பண்ண ஆவியா வந்தா பேசிக்கிட்டு இருக்கேன்.
நம்மளுக்காவது மசூர் இருக்கு, இங்க பல்லு முள்ள கில்லு முள்ள இது கிட்டு கிட்டு தெரியுது. இல்ல இவர் வந்து ரூம் பாய் அப்படிதான் தெரியும். இல்ல இல்ல வாங்குற சம்பளமே 1,000-2,000 தான். அதையும் மைக்கோட சுட்டு சாட்டையோட சுட்டு எங்க அண்ணனுக்கு தட்டை கட்ட போறேன். இதே நடக்க போகுது உங்களை அனைவர்களுக்கு. ஏன்னா காவல்துறைக்கு எது கை தட்டு சொன்னேன் தெரியுமா? உலக அளவுல எடுத்துக்கிட்டா முதல் காவல்துறையில பணியாற்றக்கூடிய காவல்துறை அதிகாரி முதல் இடத்தை பிடிச்சிருக்கிறது ஸ்காட்லாந்து. 2வது இடத்தை பிடிச்சிருக்கிறது யாரு தெரியுமா? படிக்கிற வயலு தானே ஒரு பிள்ளை சொல்லுவோம். அப்போ 2வது இடம் யாரு? கைதட்டுங்க இந்த கோயிலுக்கு. தமிழ்நாடு. தமிழ்நாடு காவல்துறை தான் 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. நமது கட்டி காக்கக்கூடிய தமிழ்நாடு காவல்துறை அவர்களுக்கு பாட்டை கேட்டு வந்துருச்சு சர்ச்சை கேட்டு அது வந்து லேப்ரேட அந்த நாய் பேரு அப்படிதான் வர கிராஸ் அப்படிதான் அடிக்கடி வந்தா கிராஸ் வேணும் வந்திருக்கா போட தம்பி அனுப்பி உட்காரு. உங்கள் அனைவர்களுக்கும் எங்கள் சார்பாக நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாடகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உள்ள வந்து சொன்னாங்க, ஐயா வரப்போகுது அக்டோபர் 27 பிறப்பிட்டாலே மருதிருவர் என்று சொல்லக்கூடிய மருதுபாண்டியர் பாட சொல்லி ஒரு கோரிக்கை வந்துச்சு. கரைச்செல்லாம் இருந்தா படிப்பேன், இல்லைன்னா நான் கதைப்படி நான் போயிருவேன். மருதுபாண்டியர் பாட சொல்லி ஒரு கோரிக்கை. ஆனா நான் சொன்னேன், ஐயா தேவர் பாட்டை படிச்சுட்டுத்தேன் மருதுபாண்டியர் பாட்டு நான் படிப்பேன் அப்படின்னு நான் சொன்னது உண்மைதான். அதனால தெய்வீக திருமகனார் ஊனா முத்துராமலிங்க தேவர் போலை பாடிவிட்டு அடுத்தபடியாக ஐயா மருதிவர் பாடலை சேர்ந்து பாடுவோம். எப்படி பாப்பா? ஹலோ ஹலோ ஹலோ. முக்குலத்து வீரசிங்கம் முத்துராமலிங்க தங்கோ மக்களை தவிக்க விட்டு மரணமான செய்தி கேட்டு, மக்களை தவிக்க விட்டு மரணமான செய்தி கேட்டு மனங்களஞ்சிடலாமோ மருதிருவர் மறைந்த முகத்தை காணோ. முக்குலத்து வீரசிங்கம் முத்துராமலிங்கம்
இறக்கக்கூடிய தருவாயில் சொன்ன செய்தி, நான் இறந்த பிறகு தம்பி ஊதாத குடி உடைச்சிருவேன். நான் இறக்கக்கூடிய தருவாயில் எனது பூத உடலை சொந்த ஊரான கமுதிக்கு அருகாமையில் உள்ள பசும்பொன்னில் தான் அடக்கம் செய்ய வேண்டும். தவசிகுறிச்சி அந்த ஊருக்கு பேரு. அப்ப தவசிகுறிச்சி என்ற பசும்பொன்னி அந்த ஊருக்கு பேரு. அண்ணே எந்திரிச்சு பின்னாடி பேரு. பசும்பொன்னில் தான் அடக்கம் செய்ய சொல்லிவிட்டு இறந்த காரணத்தினால் சொந்த ஊரில் அடக்கம் செய்ய சொல்லிவிட்டு இறந்ததினால் பசும்பொன்னுக்கு அரிசனாக எடுத்து சென்றார். அந்தபடி பசும்பொன்னுக்கு அரிசனாக எடுத்து அந்த கண்களை வாடு அந்த கண்களை வாடு சொன்னபடி பசும்பொன்னில் அடக்கம் செய்து பால் தெளித்து மாலையிட்டார். பச்சை குழந்தை முதல் தேம்பி தேம்பி கண்ணீர் விட்டார். பசும்பொன் தந்த ராஜனே உன் புகழ் பாடுவேன் கடுகு சந்தைக்காரனே. தென்னாட்டு சிங்கத்துக்கு செந்தமிழால் பாட்டெடுத்து பாகவலர் பச்சையப்பன் பான்புடனே பாடி சென்றார். பாகவலர் பச்சையப்பன் பான்புடனே பாடி சென்றார். தெய்வீக திருமணார் ஊனா முத்துராமலிங்க தேவர் இன்னும் சாகவில்லை. கள்ளர் மரபர் அகமுடையர் நெஞ்சில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இளைஞர் நெஞ்சில் இன்றும் பயந்து கொண்டிருக்கிறார் என்பதை எடுத்துரைத்த விடமாக இருக்கிறார். தேவர் இருக்கிறார். உனக்கட்டு காப்பு கட்டு எல்லாம் சரிதான். அண்ணா நீங்க பின்னாடி எரிச்சு போயிரு. கூத்த கிடக்குமா பூர்ணி
ஏன்னா 50,000 கொடுத்து நாடகம் போடுறது பரிசு கிடையாது. எங்க அண்ணன் இனிய ஆடியன்ஸை குட்டியாந்து 1.5 லட்சம் 2 லட்சத்தை குட்டியாந்து போட்டுறது பரிசு கிடையாது. 1க்கு 2 கேமராமேனை குட்டியாடுறது பரிசு கிடையாது. கொட்டுக்காரில் குட்டியாந்து வர்றது பரிசு கிடையாது. என்னமோ ஒரு ஆத்தா சொல்லிச்ச கும்மி அடிக்கிறாத்தா, கும்மி பாட்டு படிச்சில, கும்மிய பாட்டு படிக்கல, கொட்டுக்கார என்ன திண்டு விட்டு தூங்கிட்டீங்களான்னு கேட்டுச்சுல, அதெல்லாம் பரிசு கிடையாது. இந்த நாடகத்தையும் இந்த கும்மி பாட்டையும் அந்த கொட்டையும் இந்த கேமராவையும் இந்த மைக் செட்டையும் கெடுக்கிறது ஒரே ஆள் தான். இவ்வளவு லட்சக்கணக்கு ஓட்டு குட்டியாரெல்லாம் பரிசு கிடையாது. 145 ரூபா அதுக்கு ரேட்டு. அதுக்கு பேர் வச்சிருக்காங்க இல்ல, பிளாக் பேரல், ஓரியனு, செட்டு, எக்ஸ்பிரஸ், ஓல்டு செப்பு, மானங்கட்ட மானிட்டரு, இன்னும் ஒரு சரக்கு இருக்கு, குரங்குறத்த ஜெயிசில இருக்கேன், டைமண்ட் அம்மு. இத குடிச்சாலும் பரவாயில்ல. இன்னொரு சரக்கு இருக்கு, இப்போ புதுசா வந்திருக்கு தமிழ்ல. வீரனு ஆமா, உன்னை மாதிரி கூவட்டன் ஈகல்னு ஒரு சரக்கு இருக்கு. அதையெல்லாம் குடிச்சாங்கன்னா குடல் உண்டாடிலாம் வெளியே வந்துடுறேன். இந்த உண்டை இது பத்தலைன்னு சொல்லிட்டு கோழி உண்டை சைஸ்ல உருட்டிடுறேன். அதுக்கு பேர் தான் கணேஷ் போயில. ஒன்னே ஒண்ணு சொல்றேன், என்ன மாதிரி திரும்புங்க. யாரும் தண்ணி, எங்க அம்மா சொன்னாங்க, தண்ணியை நிப்பாட்டுறா குடிச்சு கெட்டு போயிருவேன் செத்து போயிருவேன்னு கூட சொல்லிட்டாங்க. ஆமா, தண்ணி நிப்பாட்டு, சோற மட்டும் தின்னுடா, விக்கிட்டு செத்து போடி முண்டா. என்ன அது 3 மாசம் ஆச்சு தண்ணியை நிப்பாட்டிட்டேன். அந்த மாதிரி எல்லாரும் நிப்பாட்டுங்க. எங்க அம்மா சொன்னதுல இருந்து தண்ணியை நிப்பாட்டிட்டு இப்ப பூரா ராவாத்தே அடிக்கிறேன். இவர் வந்து தண்ணியை கலக்காம அடிக்காரு, அவர் சொல்லாம சொல்றாரு. தயவு செய்து சரக்கு அடிச்சா பரவாயில்ல, இந்த கணேஷ் பயில ஆடக்கூடாது. ஓசியில அடிச்சா கோழி உண்டை சைஸ்ல அமுக்கி உள்ள தள்ளிடுறேன். அதுக்கு கோடு வேடு வேற வச்சிருக்கேன். ஏன் ஒரு விஷயம் கேளு, ஒன்னே மாதிரி ஆள் நீ ஈபி ஸ்டாப்பு இல்ல மின்சார வாரியத்துல வளர்க்குறேன். ஆமா இருக்கல, இரு கேட்டு போயிரு. நீ போய் புயல கேட்டா உடனே கொடுத்துருவேன். என்ன மாரி நல்ல பெரிய வாட்ட சாட்டமா வளர்த்தியா இருந்தோம். போய் அண்ணே கணேஷ் பிள்ளை இருக்கான்னு கேட்ட முடியும். அண்ணே சத்தியமா 4 வருஷமா நிக்கிறதே இல்லைங்க. ஏன்னா என்னை கேட்டா போலீஸ் மாதிரி அவனுக்கு தெரியும் இருக்க. மட்டியில வந்திருக்காங்க, நம்மளை பிடிச்சி போட்டு வாங்கிட்டு. அதுக்குன்னு பயில ஊர கோடு வேடு வச்சிருக்காங்க. கணேஷ் பயிலுக்கு பேர் வந்து பூஸ்ட். இந்த பள்ளிக்கூடத்து பயில இந்த செட்டு உட்காந்துருக்காரு, அதுக்கு ஓடுறது ஊர கூல் லிப்பு. ஆமா, அதுக்கு தலாணி போட்டுல ஜெயிசில இருக்க 1 இன்ச்சில. அது ஆமா, இன்னொரு கதை தெரியுமா இல்ல, கணக்கு வாத்தியார் பாடம் எடுத்துக்கிட்டு இருப்பாரு. எல்லாரும் பாடம் புரிஞ்சான்னு பின்னாடி திரும்புவாரு. உடனே இந்த பயப்படியே கீழே புக்குல இருந்த கூல் லிப் எடுத்து வாயில திணிச்சிருப்பாங்க உதட்டுல. இவர் பாப்பாரு, என்னடா பாடம் புரிஞ்சிருச்சான்னு கேட்கிறேன், உதடு வீங்கி இருக்கேன் அப்படின்னு கேட்பாரு. இல்ல இல்ல வச்சிருக்கேன்னு அவருக்கு தெரியும். ஆனா இவன் உடனே அடிப்பான் பாருங்க. ஐயா நீங்க எடுத்துக்கிற இந்த புக்கு உள்ள இருந்துச்சு, அந்த பாட புத்தகத்தை எடுக்க போனேன் டெஸ்க் எடுத்துச்சு அப்படின்னு டேபிள்ல முட்டிக்கிட்டேன்னு சொல்லி அவளோட புட்ட போறேன். எல்லாமே ஒரு விஷயம் சொல்றேன், எல்லாம் கேட்டுக்குங்க. இந்த குடவண்டி வேற ஒண்ணும் இல்ல. அப்படித்தான், வேற என்ன வண்டி குடஞ்சாந்துருச்சு உசிக்கிறாத. தாய்மார்களுக்கு ஒரு சின்ன விஷயம். அதே மாதிரி ஆண் குழந்தைய பெண் குழந்தைய பெற்ற தாய்மார்களுக்கும் தகப்பன்மார்களுக்கும் ஒரு சின்ன விஷயத்தை சொல்றேன். உங்களுக்கு காலத்தை கூப்பிட்டு கேட்கிறேன். என்ன விஷயம்? தயவு செய்து காசை கொடுத்து பழக்காதீங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? பணம் 10 பேச முடியாது. பணம்னா பணமும் எந்திரிக்கின்றீங்க. நான் தெரியாதனம் தான் கேட்கிறேன். மனுஷனுக்கு மரியாதையா செருப்புக்கு மரியாதையா? மனுஷனுக்கு தான் மரியாதை. சார் நீங்க ஒரு படிச்ச அதிகாரி, ஒரு சப் இன்ஸ்பெக்டரா இருந்தியா, நீங்க சொல்லுங்க. அந்த செருப்புக்கு இருக்கிற மரியாதை கூட மனுஷனுக்கு இந்த ஆய்வு குணா கிடையாது. சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். நீ சொல்லுப்பா. மனுஷனுக்கு உண்மை. நல்லா யோசிச்சு பாத்தீங்களா? யாராவது ஒரு ரோட்ல நடந்துவோங்க, செருப்பு அந்த போன எவ வீட்லயும் கழட்டி போட்டு நான் வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லி வச்சுட்டு போயிடலாம். சரி, இதே மனுஷன் நடந்து போயில அந்த கூட வந்தவன் இறந்து போன என்ன, உங்க வீட்டு முத்தத்துல நீ செருப்பு கழட்டி வச்சுட்டு போன, இந்த பணத்தை வச்சுக்கணும் விடுவானா? பணக்காரன் சொல்ல மாட்டேன், லட்சாதிபதி சொல்ல மாட்டேன், கோடி வச்சிருப்ப கோடீஸ்வரன் சொல்ல மாட்டேன். எப்படா தூக்க போற பணத்தைன்னு தான் கேட்பேன். உண்மைதே. ஆனா இப்ப பணத்துக்கு தான் மரியாதையா இருக்கு, பணத்துக்கு இப்ப மரியாதை கிடையாது. ஒரு சின்ன உதாரணம், இதை மட்டும் 2 பேரும் கட் பண்றது நல்லது. ஆமா, பேஸ் பண்ணி விடுங்க.
நீங்க இப்படியே சொல்லிக்கிட்டு என்னை போட்டு விட்டுருவியா? எனக்கு போல்டேஷன் நான் வாய்தான் ஆக முடியாது. வாய்ப்பு இல்ல சங்கத்துல காலண்டே உள்ள போயிருப்பாங்க. உள்ள போயிரு அப்புறம் 50,000 நாங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய போற்றி பாரடி ஒன்னே நம்ம தேவர் காலடி ஒன்னே தெற்கு திசையாண்ட மன்னரிடந்த முக்குளத்தை சேர்ந்த தேவர் மகன போற்றி பாரடி ஒன்னே நம்ம தேவர் காலடி மண்ணே தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மண் போல வந்தவன யாரடிச்சாரோ வளரும் பிறையே மாறாதே அடடா மனசு தாங்காதே அந்த வானத்தை போல மனப்படைச்ச மன்னவனே துளி நீர் போல குணப்படைச்ச தென்னவனே மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யார்? அந்த மன்னவன் பேரு துளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே அடியிலே கண்டெடுத்த அற்புத அணிமுத்தே தொட்டில் மேலே முத்து மாலை வண்ண பூவா விளையாட சின்ன தம்பி இசப்பாட சந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு பாட சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போட சந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு பாட சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி
மாவட்டம் திருச்சி வட்டம் புதுக்குளம் குரூப் அழகாபுரி ஊராட்சி எம் குறவைக்குளம் வடக்கு தெரு கிராமத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு காளியம்மன் திருக்கோவில் முளைப்பாரி உற்சவத்தை முன்னிட்டு குரோதி வருடம் சூத்திர மச்சம் கண்ணாடி ஓடுற பழக்கம் இருக்கு. கண்ணாடியை உள்ளே கழட்டி வச்சுட்டு வந்துட்டேன். வெளியே கண்ணாடி இன்னொரு வந்தாங்க திரும்ப இது நல்லா இருக்கு. அங்க இருந்து வரணும். கண்ணாடியை உள்ளே கழட்டி வச்சுட்டு வந்துட்டேன். ஓட்டு படிச்சா கூட்டு போய் உங்களைய கூட்டியாந்துருக்கா. இன்னைக்காவது சூத்திரம் வச்சோம்ட்டேன். ஒரு கொரோனா டயத்துல ஒரு பத்திரிக்கை ஆஃபீஸுக்கு வேலைக்கு போயிட்டேன். ஆமா, வேலை இல்லாத டைம் அன்னைக்கு யாருக்குமே நாடகம் இல்ல. ஆமா, நான் போய் சேர்ந்த நேரம் நம்ம தெரியல 2000 கல்யாண பத்திரிக்கை அடிக்க சொல்லி ஆர்டர். பரவாயில்லையே, விடிய அடிச்சு கொடுத்துருக்கேன். அடிச்சு கொடுத்தா ஏகமாக வீட்டுக்கு போய் சேர்ந்துருச்சு. காலையில 7 மணில இருந்து சாயந்தரம் 7 மணி அடிச்சு கொடுத்தாச்சு. நைட்டு பூரா முழிச்சுக்கிட்டே. ஆமா, பரவாயில்லையே. அடிச்சு கொடுத்தா அந்த ஊர்ல இருந்து ஒரு வேன் நுமுறை பத்திரிக்கையோட 10 பொம்பளையாலும் 10 ஆம்பளையாலும் விளக்கமாறு பிஞ்ச செருப்போட விட்டாங்க. பத்திரிக்கை அடிச்சு கொடுத்தது விளக்கமாறு செருப்போட வர்றாங்க. பரிசு கொடுக்க வரேன். அப்புறம் என்னையா செருப்பு கொண்டு அடிக்க விளக்கமாத்த கொண்டு உச்சில அடிக்க வந்தேன். ஐயா, அன்னைக்கு பார்த்து கண்ணாடி வீட்டுல கழட்டி போட்டு வச்சு வந்துட்டேன். நல்லாத்தையும் பத்திரிக்கை அடிச்சேன். ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்பு? சிறப்பு திருமணம் சிறப்பாக நடைபெறும் போடணும். அப்படிதான் போடணும். நான் நானா போட்டிருந்தா பரவாயில்ல. அப்புறம் நானாக்கு போல கண்ணு தெரியாம தானா போட்டுக்கிட்டேன். அப்புறம் திருமணம் சிறப்பாக தடைபெறும் போட்டேன். இதெல்லாம் ஒரு தப்பாயா? இன்னும் ஒரு லைட்டா ஒரு சின்ன தப்பு தான். என்ன? மாப்பிள்ளை வேறு கன்னிக்குமரன். நீங்க காணா போட்டிருந்தா பரவாயில்ல. ஆமா, அப்படிதான் போடணும். நான் காணா போல சூனா போட்டுட்டேன். செருப்படி செருப்ப. அவங்க தாய்மாமன் பேரு குளிச்சாமி. சரி, நான் கூனா போட்டிருந்தா பரவாயில்ல. அப்புறம் இதுவும் சொல்லிச்சிருக்கு. ஆமா, ஓனாவும் சொல்லிச்சிருக்கு. ஆமா, கூனா போல ஓனா போட்டுட்டேன். ஒன்னால நான் செருப்படி வாங்க போறேன்டா ஊர்ல. அவங்க பெரியப்பா சித்தப்பா அவர் வந்து மேல நான் உடி கீழே நான் உடி. ஆமா, நான் நாகுடின்னு போட்டா பரவாயில்ல. நீங்க நானாவுக்கு கூடாவுக்கு இடையில ஒரு எழுத்து சொல்லிட்டேன். இக்கண்ணாவ மேல நக்கடி கீழே நக்கடி. மாப்பிள்ள என்னை அசிங்கம் பேச வைக்காதீங்க. சரி, இத கூட ஏத்துக்கலாம்ல. என்ன? அவங்க தாத்தா வேறு பாண்டி. பாண்டின்னு போட்டா பரவாயில்ல. பாண்டிக்கு பக்கத்துல அவங்க அப்பா வேறு உச்சாண்டி. ஆமா, ஓனா போட்டு புள்ளி வச்சு பாண்டின்னு போடணும். அப்படிதான் போடணும். நான் புள்ளி வைக்கல. அப்புறம் ஓனாவையும் பாண்டியும் சேர்த்துட்டேன். அதனால எந்த ஒரு குறை இருந்தாலும் என்னை மன்னிச்சுக்குங்க. அடிக்கிறா இருந்தா அந்த தாளகார பையன் அந்த தம்பி, என் தம்பி தான். பின்னாடி ஏதாவது கம்மாகமா இருந்துச்சுன்னா வயக்காடு இருந்துச்சுன்னா கூட்டி போய் ஊமை குத்தா குத்துங்க. நாங்க வண்டி எடுத்துட்டு புறப்பட்டோம். எங்களுக்கு காசு கூட கொடுக்க வேண்டாம், நாங்க ஓட்டிடுறோம். இந்த இடத்துல முடிஞ்சு அவ்வளவுதான் முடிஞ்சு. 27/9/2024 வெள்ளிக்கிழமை 10 மணிக்கு கோயம்பாக அமைந்துள்ள சிங்காரமணி கிளையரங்கிலேயே முக்குளம் காவல்துறை ஆய்வாளர்கள் தலைமையிலும் எம் புதுக்குளம் குரூப் கிராம நிர்வாக அலுவலர் VOO அவர்கள் முன்னிலையிலும் தமிழகத்தில் தலிசர் நாடகத்தின் நாடகமானது வெள்ளையனை வெளியேறு என்ற வீரமோடு பாண்ட் கட்டவும் இந்த நாடகம் உலகத்தில் அகிம்சையாக நடைபெறும். நாடகத்தில் நடிக்கும் விழிசாமணியில் தோப்பூரை சேர்ந்த அருமையனார் நடிப்பின் சூட நடிப்பின் இளவரசர் VV வீரராச அருமையனார் அவர்கள் பௌத்த பள்ளியத்தை கொண்டு எங்களுக்கு என்ன நீங்க ராஜகோபாலத்தை சேர்ந்த அருமை சகோதரி இன்னிசை குலையில் குயிலிசைன் கோயிலவாய் தனது வசீர குரலா அனைவர் மனையில் நீங்க இடம் பெற்றுக் கொண்டிருக்கும் நமது பரலட்சிக்கரை ராஜகோபாலபுரத்தை சேர்ந்த கே மகேஸ்வரி உங்களில் வெள்ளை மாலாக தூங்குவார். இந்த மண்ணின் மைந்தன் மண்ணின் மாமேதை அருமை என்னார் உறவு குலத்தை சேர்ந்த MS சுப்புராமூர் மத்தியில் பூமுத்திரையாக தோன்றுவார்கள். இந்த மண்ணின் மைந்தன் இந்த மண்ணிக்கு பிரிவு செய்து கொண்டிருக்கும் உறவு குலத்தை சேர்ந்த MA மூக்கையா அருமை அப்பா அவர் மத்தியில் கட்டபொம்மனாக நடிப்பார்கள். தேனியை சேர்ந்த இந்த நாடகத்திற்கு கணக்கு வழக்கு பார்க்கக்கூடிய காத்துக் கொண்டிருக்கும் MS பொன்மணி அவர் மத்தியில் தானாவதி மற்றும் பிள்ளையாக தோன்றுவார்கள். இங்கு ஆங்கிலாக பாட்டம் தான் நடித்துக் கொண்டிருக்கும் எனது அருமை சகோதரர் செம்பரியை சேர்ந்த M மணி அவர் மத்தியில் காலாந்துரையாக நடிப்பார்கள்.
16 அடி அகலம் என்று சொல்லக்கூடிய அளவிலே ஆமா நவரச நடிகர் இன்றைக்கு சினிமா துறையிலே கலக்கி வரும் அதிசய குள்ளன் என்று போட்டக்கூடிய ரசிகர் மத்தியில் இன்னும் நீங்க இடம்பெற்று கொண்டிருக்கும் மன வளர்ச்சி பாதிக்கப்பட்ட மாதிரியா இருக்கான் போட்டாங்கல்ல. அவன் தான் அறிவாளி. இந்த நாடகத்துக்கு எந்த பால் பிரசு கோழிஞ்சிப்பட்டியை சேர்ந்த எனது அருமை மாமா எஸ்கே போதுகுற ஒரு மத்தியில் கம்பளம் பட்டாளமாக தொடர்பார். புதிய பாடல் பழைய பாடல் தெம்மாங்கு பாடல் எந்த பாடல் கேட்டாலும் தனது விரல் வளைத்தாலும் தனது குரல் வளைத்தாலும் ஒரு சிவில் போட்டு காத்து கொண்டிருக்கும். இன்றைக்கு நாங்கெல்லாம் வந்து வயிற்று பொழப்புக்காண்டி வந்தாலுமே முறைப்படி காவல்துறையிலே பணியாற்றிய எனது அருமை ஐயா சப் இன்ஸ்பெக்டராக எவ்வளவு வந்தார், சார்பாய் இவளராக. அதெல்லாம் நான் பூசை வாங்கியிருக்கேன். அவர் அதெல்லாம் சொல்லல. அப்ப என்ன அடிச்சு இல்லப்ப அடிச்சு சொல்லாம 6 வளர்த்தி இத்தஞ்சு வளர்த்தி கடலாடி ஸ்டேஷன்ல அவ்வளவு வந்தாரு. அப்ப நான் நாடகத்துக்கே வரல. சாதாரண ஹெல்மெட் போடலைங்கிறதுக்கு பூசையை போட்டு அனுப்பி விட்டாரு. பட்டம் பெற்றுக் கொண்டு இன்றைய கலைக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த எனது அருமையா எனது ஊர் கருகாமில் உள்ள சாயலுடி கருகாமில் உள்ள கீரந்தியை சேர்ந்த வீரம் சாமி அவர்கள் மத்திய 6 மணி மணி பின்பாடு சேர்ப்பார். வீராதி வீரரெல்லாம் வந்துவிட்ட பூமியடி விடுதலை வேட்கை கொண்ட வேங்கை குல சாந்தமேடி கன்னி தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம மருதுருவர் மன்னரடி. ஓ பாரத நாட்டினிலே சிவகங்கை சீமையிலே மருது மருதுருவர் திரை நல்லடி அந்த மருதுருவரை சொல்லி நாடும் பாடடி. பாரத நாட்டினிலே சிவகங்கை சீமையிலே மருது மருதுருவர் திரை நல்லடி அந்த மருதுருவரை சொல்லி நாடும் பாடடி. பாரத நாட்டினிலே
நன்றி நன்றி நன்றி. கைதீட்டி அன்பு உள்ளத்துக்கு நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக அதாவது மருத்துவ வாழ்க்கையில கலங்கி வந்த கம்பளத்து மன்னவரை வந்து காட்டி கொடுக்கல, அவனிட்டு தான் அந்த மன்னர்கிட்ட தான் பிரச்சனையே வந்தது. தன்னுடைய காளையார் கோயில தாய்ப்பால் முளைக்கொண்டு தாய் முளைப்பாலை வச்சு கட்டினால அந்த கட்டடத்தை இடிச்சிருவான் அப்படின்னு சொல்றதுக்காக தன் தலையவே தியாகம் பண்ண வீரங்க. அப்படிலாம் வீரமான நாட்டிற்காக அர்ப்பணித்த வீரர்கள் என்றும் வணங்கணும், என்றும் வணங்கணும். மருதூர் மன்னர் தன்னுடைய தாய் நாட்டுக்காக தன் உயிரை தியாகம் செய்த வீரர்கள், இளைஞர்கள்லாம் தெரிஞ்சு கொள்ளணும். நன்றி. அதுக்கடுத்து சிறந்தாலும் கோடையை மிசை வெட்டி முரசு திக்கட்டும் பறி வரும் எங்கு சென்றாலும் தனக்கென தானே என்று வெட்டுப்படி நாட்டி வரும் அருமை அன்னார் எனது அன்பு வாத்தியார் எங்களது மானாமதுரை கருகாமில் அரசு குலத்தைச் சேர்ந்த என் தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்துடைய முன்னாள் தலைவருமான அருமையை பாட்டி விஜயம் அவர்களது மாணவருமாகிய எனது அருமை அண்ணன் மிதலக்குளம் புளியங்குளத்தைச் சேர்ந்த ஜிஎம் அன்பழகன் ஒரு மத்தியில் மிருதமுது பிரபாசிப்பார். கைதட்டி அனுப்புவது நன்றி வணக்கம். அதுக்கடுத்தபடியாக எத்தனையோ ஆல்ரவுண்ட் சக்கரவர்த்தியில் பார்த்திருந்தாலும் இன்னைக்கு ஒரு வினோதமான ஒரு சக்கரவர்த்தியை பார்க்க போறீங்க. எல்லாரும் கண்ணை திறந்துகிட்டு குச்சியை வச்சு அடிச்சு பார்த்திருப்பீங்க. திறக்காம கண்ணை கட்டி விட சொல்ல போறேன். உங்க போட்டி வித்தியாசமா தான் வண்டியில வேலை சண்டை ஓட்டில
திமுறா பேசினீல ஏப்பா ஒத்த போட்டு கண்ணு தெரியக்கூடாது. சத்தியமா சொல்றேன், இந்த மைக் அறிய நீ மைக்குக்கு உண்மையா உழைச்சினா கண்ணு தெரியாத அளவு கட்டி விடு. நல்லா கட்டிடு. வாசிக்கிட்ட இருக்கு என்னடா நம்புறது? வண்டியில வந்ததுக்கு நீங்க பாருங்க. போதும்டா கட்டு. இப்ப எப்படி வாசிக்கிறேன்னு பார்ப்போம். மீனாட்சிபுரத்தை சேர்ந்த பிரபல ஆல்ரவுண்ட் சக்கரவர்த்தி எல்லாருக்குமே தெரியும். MM சரவணகுமார் அவர்களது கூட பிறந்த அண்ணன் தான். தமிழ்நாடு எலக்ட்ரிக்கல் போர்டு மின்சாரிய வாரியத்துல EP லைன்மேனா வேலை வந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு அவர் கண்ண வயர்மேனப்ப இனிமேதான் லைன்மேனா. இப்ப அவர் இப்ப வாய வச்சுப்பாரு. எப்படி பார்ப்போம் வாசிக்கிறேன். அதெல்லாம் ஆனா இவ்வளவு திறமையை கை தட்டலாம்ல. கண்ணை கட்டிக்கிட்டு எந்த இடத்துல எங்க இருக்கு தாம்பூருக்கு பேசுறது வாசிக்கிறான் அற்புதமாயா உனக்கு. அதுக்கடுத்தபடியாக எங்களெல்லாம் அழைத்து செல்லக்கூடிய தாள வைத்தார் தாள சக்கரவர்த்தி. இந்த ஊர் சம்பந்தம் ஆளுமையா அப்படி சொல்லாம மாத்தியா சொல்றேன். உள்ளூர் சமுதாயம் ஆகிய எனது அருமை என்னார் உடன்புற சகோதரர் உலக்குடியை சேர்ந்த KS அர்ச்சுனன் அவர்கள் மத்தியில் தாளம் இசைப்பார். எவ்வளவு மாற்றப்படுறீங்களா? சோம்பேறித்தனம் பட போட ஹிந்திக்கார வந்துரு உள்ள என்ன அப்புறம் அதே நடக்க போகுது. பூரா சோத்துக்கு அப்புறம் சிங்கி அடிக்க வேண்டியதான். அதுக்கடுத்து சிறியில் பேசினால் பெரிதும் உங்க செவியில் கூட்டக்கூடிய ஒளிபடி ஸ்தாபனம், தேட கிடைக்காத ஸ்தாபனம், மரக்குளம் மாணவன் எடுத்த இனியா லைட் ஆஃப் சவுண்ட் சர்வீஸ் உரிமை முருகன். ஆறாருக்கு எங்கெங்கே காட்டுறதுன்னு தெரியல. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு இல்லை 6 ஓட்டு. ஆனா சாப்பாடு குறையில்லாம வச்சு நாட்டுக்கொழிப்பா உபசரிப்பு நல்லது. அந்த ஆத்தாவுக்கு தான் இந்த 2 ஆத்தா 3 ஆத்தா பழுமாறுற உபசரிப்பு தான் ஒரு நல்லது. நல்லது அருமை விஷயம். சாப்பாடு விஷயம் விழாக்கம் நன்றி. வணக்கம். பொதுமக்களின் முதலாக நாடகத்துக்கான வருமாக அன்படி அழைக்கின்றோம். இப்படி குறவுக்குளம் வடக்கு தெரு கிராம பொதுமக்கள் என்று எடுத்துரைத்து நாடக அமைப்பு உங்களுக்கு எங்களுக்கு எடுத்து கொடுத்தது. இந்த நாடகத்திற்கு துணைராஜ நடி நாயக நடி காத்துக் கொண்டிருக்கும் எனது அருமை அப்பா MA மூக்கையா குறவுக்குளம் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்துக் கொடுத்தார். இந்த நாடகம் மட்டுமின்றி இன்னும் பல்வேறு நாடகங்களை அமைத்து காத்துக் கொண்டிருக்கார். நான் உள்ள ஓடிடுவேன். இந்த பேரையும் சொல்லாம 11 நயத்துக்கு தான் உள்ள முடியும். இந்த நாடகத்திற்கு சிறந்தால் பண்ணிருக்கேன். இந்த நாடகத்திற்கு சிறந்தாழ்ந்த முறையில் யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கும் உள்நாடு மட்டுமல்லாது வெளிநாட்டுக்கெல்லாம் ஒளிபரப்பு செய்யக்கூடிய அளவிலே அருமையான முறையில் இங்கு வீடியோ கவரேஜ் செய்து கொண்டிருக்கும்
கிராமத்து மேடை யூடியூப் சேனல் அறிவியனார் வினோத் அவர்களும் மற்றும் எனது உடன்பிறவா சகோதரர் குருவியந்தலை சேர்ந்த பாண்டி அவர்கள் சேனல் தமிழ் கலாச்சாரம் யூடியூப் சேனல் உரிமையாளர் அவர்களும் இன்னைக்கு எங்க போனாலும் இன்னைக்கு இந்த 2 யூடியூப் சேனல் ஒரு ஃபேமஸான சேனல். நான் இருக்கேன் மத்தால சொல்ல விரும்பல. இன்னைக்கு நான் உசுரோட இருக்கனால நாளைக்கு நான் செத்தாலும் அந்த யூடியூப்ல உலக அளவுல பாத்துக்கலாம். தமிழ்நாடு உலக அளவுல பாத்துக்கலாம், வெளிநாட்டிலே பார்க்கலாம். அந்த அளவுக்கு எடுத்து காட்டக்கூடிய யூடியூப் சேனல் இருவருக்கும் எங்களை சார்பை சார்ந்த கலைக்கும் சார் நன்றி எனது படத்திருத்துக் கொண்டு ஆடல் அரிசி அபிநய சுந்தரி நாட்டியதாரை நடன ஒய்யாரி நடன சிங்காரி சின்னஞ்சிறு வயதாக இருந்தாலும் அருமானு தனது ஒரு தொழில் திறமையை வெளிக்காட்டக்கூடிய சிந்துஜா அவர் டான்ஸ் என்றார். யாரு என்னடா சுண்ட கஞ்சி சோறுடா சுடும்பு கருவாடுடா வாழை மீன் காலுடா வர்ற ஸ்டைல பாருடா ராக்கெட் ராஜா என பபுன் மற்றும் பல கடங்கு புரிந்த அன்புகளை யாரும் காத்துக் கொண்டிருக்கேன். எனது வாத்தியார் வந்து சமூகராஜா என்பதை எடுத்துரைத்து அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க. உங்க ஆதரவு எங்களுக்கு தரவு வேணுங்க. அப்படியாக நாடகத்தை ஆதரவு எங்களுக்கு தர வேணும். அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க. உங்க ஆதரவு எங்களுக்கு தரவு வேணுங்க.